5 லட்சம் உயிர்களை கொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க ஈராக்ல போயிட்டு அதை கொன்னுட்டு அதை வந்து இல்லைன்னு மறுக்கவும் செய்யல. அவங்க சொல்றாங்க, ஓப்பனா சொல்றாங்க, ஆமா கொன்னோம், குழந்தைகளை கொன்னோம். ஜூலியன் அசாஞ்ச் அவர் வந்து கொண்டு வந்தாரு விக்கிலீக்ஸ், அதுல கொண்டு வந்து அவங்களுடைய அந்த எவ்வளவு மனிதர்களை வந்து அப்பாவி மனிதர்களை கொண்டாங்க. இப்ப கண்ணு முன்னாடி சோசியல் மீடியா இருக்கும்போது தெரியுது, அங்க இருந்து ரிப்போர்ட்ஸ் வருது, இவங்க வந்து பார்த்து சொல்றாங்க. ஸ்னைப்பர்ல அடிக்கிறான், ஸ்னைப்பர் ஒரு குழந்தை அவன் வீட்டுல இருந்து போறான், அவன் வீட்டுக்கு இன்னைக்கு போறான், போயிட்டு நேத்து பார்த்த ஒரு வீடியோ, அவன் குழந்தை போனா அவன் வீட்டு அந்த மாடி மேல ஸ்னைப்பருடைய அந்த ஷெல் மட்டும் இவ்வளவு கிடக்கு. அப்ப சொல்றான், அவன் இங்க இருந்து சுட்டுருக்கானுங்க என் வீட்டுல இருந்து. அவன் வீட்டுல கூரையே இல்லை, அவன் மட்டும்தான் பொழைச்சிருக்கான், அவனும் தாத்தாவும் பொழைச்சிருக்காங்க வீடு. இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள். இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிறுத்தணும்னு சும்மா ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் முற்போக்கு நாடு. இஸ்ரேல் ஒரு நல்ல நாடு, ஏன்னா டெக்னாலஜி உலகத்துக்கே கொடுக்குது இல்ல, எல்லா சாஃப்ட்வேரும் கம்பெனிஸும் அங்க இருந்து தானே வருது. இதெல்லாம் நீங்க நம்ம ஏத்துக்க போறோமா? நீங்க ஏத்துக்க போறீங்களா?